ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெத்தலையை வச்சு ஒரு புலாவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நிறைய புலாவ் பண்ணியிருக்கோம், பீஸ் புலாவ், நிறைய விதமான புலாவ் பண்ணியிருக்கோம். ஸோ வெத்தலையை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு மூலிகை சமையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன தேவைன்னா, நெய் எடுத்துக்கலாம், அப்புறம் ஒரு சின்ன பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு லெமனு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 3 வெத்தலை நான் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 7-8 சின்ன பச்சை மிளகாங்கனால 7-8 எடுத்திருக்கேன், ப்ளஸ் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இதெல்லாம் தான் நமக்கு தேவைப்பட போகுது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இந்த வெத்தலை, இந்த பச்சை மிளகாய், இந்த கொத்தமல்லி, அப்புறமா இந்த பட்டை லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை நல்லா அந்த ஜூஸை வந்து நம்ம நல்லா வடிகட்டிக்க போகிறோம். நம்ம அதை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். நான் இப்போ அதை அரைச்சி ஃபில்டர் பண்ணி அந்த சாறு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு குக்கரை ஹீட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமும் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் போட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, நல்லா வெடிக்கட்டும். அப்புறமா இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். இது நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக சர்க்கரை போடலாம். ஸோ இந்த புலாவுடைய டேஸ்ட்டை இது என்ஹான்ஸ் பண்ணும். கொஞ்சமாக சர்க்கரை போட்டுருக்கேன். பாருங்க, நல்லா வதங்கிட்டுருக்கு. இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் போதும். ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க, ஓரளவு நல்லா கோர்வாக அரைச்சா தான் இதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்ல மறந்துட்டேன். நான் பட்டாணி ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த பட்டாணியை நான் எடுத்துக்கிட்டேன். பட்டாணி இந்த புலாவ், எப்பயுமே புலாவில் பட்டாணி வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இதில் தேங்காய் பால் ஊற்றியும் செய்யலாம், தேங்காய் பால் ஊற்றாமலும் செய்யலாம். ஸோ உங்களுக்கு தேங்காய் பால் வேணாம்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் பால் ஊற்றாமலும் செய்யலாம். நான் இந்த பட்டாணி இதில் போட்டுறேன். இதில் நான் சில்லி பவுடர் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா 7-8 பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். ஸோ அதனால் சில்லி பவுடர் எதுவும் சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். வேறு எதுவுமே நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. ஸோ இந்த வெத்தலை மல்லி அந்த சாறில் தான் இது வேக போகுது. நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் அரிசி சேர்த்துறேன். நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துறேன். ஸோ நான் என்னோடய அரிசிக்கு நான் 2.5 கிளாஸ் வைப்பேன். 1 கிளாஸுக்கு 2.5 கிளாஸ் தண்ணி வைப்பேன். ஸோ நான் 1 கிளாஸ் வந்து இந்த வெத்தலை சாறு இருந்துச்சு. ஸோ நான் இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ 1/4 கிளாஸ் வந்து தேங்காய் பால் இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ 1.25 கிளாஸ் ஆச்சு. இன்னொரு 1.25 கிளாஸு நான் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதை நம்ம மூடி வச்சிடலாம். 2 விசில் சிம்மில் வச்சு எடுக்கலாம். நம்மளுடைய புலாவ் ரெடி ஆகிடும்.
இதில் ஒரு லெமனை வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம். 2 விசில் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய வெத்தலை தேங்காய் பால் புலாவ் ரெடி. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெத்தலையில் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். வெத்தலை நல்ல சளியை வெளியில் கொண்டு வரும், ப்ளஸ் நம்மளுடைய டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் இந்த வெத்தலையை வச்சு நிறைய பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி மூலிகைகள்லாம் சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்பயுமே ஃபாஸ்ட் ஃபுட்னு அலையாமல் கொஞ்சமாக இந்த மாதிரி சாப்பாடுகளும் அப்பப்போ சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரம் சுதீஸ் கிச்சன்.